Welcome to Arika's Kitchen. Explore the foodie in you. சுண்டி இருக்கிற டேஸ்ட்டில் சுட சுட சூப்பராக ஒரு சிக்கன் ரோல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விரவி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்த சிக்கன் பீசஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு 400 ml தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ் தனியாக போன் தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கன் பீசஸில் விரவுற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் பாயில் பண்ணும்போது ரிமைனிங் வாட்டர் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். அந்த வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரெகுலர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலா எதுவும் கருகிடாமல் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து சமைக்கிறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாக அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு, கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா விரவிட்டு இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஷீட் பரோட்டா ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற பொன்னிறம் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஷீட் பரோட்டாக்கு பதிலாக சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த ரோலுக்கு ட்ரை பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பரோட்டா மொறு மொறுன்னு ஆகிடாமல் பட் நல்லா வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போது ஒரு முட்டை, கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தோசைக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்த உடனேயே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷீட் பரோட்டாவை அப்படியே அது மேலே வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே எடுத்துகிட்டு இதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்து அந்த சிக்கன் பீசஸ் இதையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வீட்டிலையே பண்ண ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மயோனஸ், பெப்பர் பவுடர், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே அந்த ஒரு எட்ஜஸ் மட்டும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.